Roll camera. Okay, ready? Take. Havels. Hero na. Idda hero. Malli, 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 malli. அப்போ ஒண்ணு பண்ணலாம். என் கை காட்டு. நான் உன் கையை கடிச்சுக்கிறேன். என்னடா சிரிக்கிறீங்க? இதுக்கலாமா பயப்படுவே? என்னடா நீ? ஏமத்து ராஜி மேடம் எப்படி இந்த புத்தி கட்டவளை கூட்டிட்டு போய் என்ன பண்ண போறாங்க? அதான் சொன்னாங்கல்ல, கொஞ்சம் நட்டா இருந்தாலும் பணக்கார நட்டா இருக்கணும்டா. அதான் மதிப்பு. நம்ம டைட்டா இருந்தா ஓட்டாண்டியா இருந்தா என்ன பிரயோஜனம்? இப்படி 1000க்கு 2000க்கு வேலை பார்க்க வேண்டியதா இருக்கே. ராஜி யாருன்னு தெரியலையே. இன்னும் யார் யார் கூடலாம் வம்பு வளர்த்து வச்சிருக்கானோ நினைச்சேன். அவன் வீட்டை பார்த்த உடனே நினைச்சேன். எத்தனை பேர் வயித்துல அடிச்சு சம்பாரிச்சானோ, யார் கண்டா? அவங்க எல்லார்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு யோசிக்கவா, இல்ல நம்ம பிளான் எக்ஸிக்யூட் பண்ணவா? டேய் முத்து, மேடம் ஏதோ தீவிரமா யோசிக்கிறாங்க. ஏய் பசியில பிரியாணி சாப்பிடுவல்ல? சாப்பிடலன்னா விட்றா, பட்னி கிடந்தே சாகட்டும், நம்ம சாப்பிடுவோம். லெக் பீஸ் கேக்குதா உனக்கு? லெக் பீஸ் ஒரு பீஸும் கிடையாது. வாங்கடா போய் சாப்பிடலாம். ஏய் வாடா. எறா 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 வாசனை மூக்க துளைக்குது. எடுத்துக்கோ. சாப்பிடுறா சாப்பிடுறா. கொன்னுடு. ஐயோ வேணாம் 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 கிட்ட வராத, தொந்தன் வச்சுக்க. வேணாம் 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 வேணாம். எங்கடா அவன்? அங்க போறடா அவன். ஆட்டோ ஆட்டோ, சீக்கிரமா வண்டி எடுங்க. போனாவே இந்த பக்கம் தானே வந்தா. வாங்கடா. என்ன மல்லி, நீ வீட்டுக்கு கூட்டு வந்து இப்படி உட்கார வச்சிருக்க? என்னால எப்படிமா நிம்மதியா அங்க உட்கார்ந்துருக்க முடியும்? வேற எங்க போகணுங்கிறீங்க? இப்படி கேட்டா எப்படிமா? ரேணுகாவை நாமளும் தேடலாம்மா. நீங்க பதட்டப்படாதீங்க, உங்க உடம்புக்கு ஒத்துக்காது. நீங்க கமிஷனர் சார் கிட்டயே பேசிட்டீங்கல்ல, அப்புறம் ஏன் பயப்படுறீங்க? நாம நேர்ல போய் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கும் கமிஷனர் சாரே அவங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு சொல்லி தேட சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? கரெக்ட் தான்மா. ஆனா கூட நாமளும் ஒரு பக்கம் தேடலாம்லம்மா. ஆமா, இவர் பெரிய சிபிசிஐடி ஆபீசர். இவர் அப்படியே இன்னொரு பக்கம் தேடி பிடிச்சிட போறாரு. இவரு கைய பிடிச்சு கூட்டிட்டு வர்றதுக்கே 2 பேர் தேவைப்படுது. இதுல இவரு அவளை தேடி கண்டுபிடிக்க போறாராம். வாய் வேற நமன்னு வருது. எதையாச்சும் சொல்லிடக்கூடாது. வாயை வச்சுட்டு சும்மா இருடா மனோகர். அம்மா, நான் வேணா சாருக்கு போன் போட்டு பார்க்கட்டுமா? எந்த சாருக்கு?
கமிஷனர் சாருக்கு தாமா. இல்ல இப்பதானே சார் கிட்ட பேசணும். அடிக்கடி பேசினா தொந்தரவு பண்றதா நினைக்க மாட்டாரா? இல்லம்மா, நினைச்சாலும் பரவாயில்ல. இல்ல, ரேணுகாவை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சாதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்க முடியுமா? எடுக்க மாட்டேங்கிறாருமா. அப்படின்னா ரேணுகாவை பத்தி எந்த தகவலும் கிடைக்கலன்னு அர்த்தம். ஆமா மல்லி, இப்ப நம்மகிட்டே ஒருத்தங்க வேலையை கொடுத்துருக்காங்கன்னு வச்சுப்போமே, அவங்க திரும்ப திரும்ப நம்மளை கூப்பிட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? நாம் அதை செஞ்சிருந்தோம்னா அதுல ஏதாச்சும் முடிச்சிருந்தா கூட நாம உடனே அட்டன் பண்ணி பேசுவோம். இல்லாட்டி என்ன செய்வோம்? அட்டன் பண்ணாம அவாய்ட் பண்ணதானே செய்வோம். என்ன மனோகர் இப்படி சொல்ற? தகவல் எதுவும் கிடைச்சிருக்காதுன்னு சொல்றியா? மல்லி, கமிஷனர் வரைக்கும் போய் எந்த துப்பும் தொடங்கலாம் எப்படிமா? என் பொண்ணை கண்டுபிடிக்கிறது எப்படிமா? எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. ஐயோ அண்ணா, நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? ம், அவரே பயந்து போயிருக்காரு, நீங்களும் அவரை பயமுறுத்திட்டு இருக்கீங்க. பயமுறுத்துறதுக்காக சொல்லலமா, நான் யதார்த்தத்தை தான் சொன்னேன். மனோகர் சொல்றதும் சரிதானே மல்லி, அதானே யதார்த்தமோ. ஏன் அவருக்கு வேற வேலையே இருக்காதா? முக்கியமான மீட்டிங் இருக்கலாம். இல்ல நம்ம கேஸ் விஷயமா கூட சீரியஸா ஏதாச்சும் இன்வெஸ்டிகேஷன்ல இருக்கலாம். போனை கார்லயோ ஆபீஸ்லயோ வச்சுட்டு போயிருக்கலாம். சைலண்ட்ல இருந்திருக்கலாம். ஆமாம்மா, நீ சொல்றதும் என்னமோ சரிதாம்மா. கமிஷனர் தான் போன் பண்றாரு, பேசுறாருமா. ஹலோ சார், என் பொண்ணு கிடைச்சிடல சார். அப்படியா? அப்படியா சார்? ரொம்ப நன்றி சார். சார் சீக்கிரமா பாருங்க சார். ஓ தேங்க்ஸ் சார், தேங்க்ஸ் சார். ஆ, என்ன சொல்றாங்க? கார்ல கடத்தினாங்கன்னு சொன்னேன்லம்மா, நீ சொன்ன தகவல் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு. நீ சொன்ன அந்த விவரங்களை வச்சு ஸ்கேன் சென்டர் பக்கத்துல இருக்கிற கடையில இருந்து சிசிடிவி ஃபுட்டேஜை எடுத்துட்டாங்களாம். அந்த கார் நம்பர் நோட் பண்ணி சிட்டி லிமிட்ல இருக்கிற எல்லா செக் போஸ்டுக்கும் டிராபிக் போலீஸுக்கும் தகவல் கொடுத்துருக்காங்களாம். அப்படியா? அப்படிதாம்மா. அப்படின்னா சீக்கிரம் புடிச்சிருவாங்க. நீங்க கவலைப்படாதீங்க. யார் இதை செஞ்சிருப்பாங்கன்னு உங்களுக்கு கெஸ் பண்ணவே முடியலையாப்பா? அது எப்படி மல்லி? சார் பிசினஸ்ல இருக்காரு. சார் வேற கொஞ்சம் மொரட்டு ஆளு, முன்ன பின்ன சூடா பேசக்கூடிய ஆளு. அதனால பிசினஸ்ல நிறைய எதிரிங்க இருக்கலாம், அதுல யாருன்னு இவரு சொல்லுவாரு. அண்ணன், நீங்க எதுவும் பேசாதீங்கன்னு, சும்மா இருங்க. மனோகர் சொல்றதும் சரிதானம்மா, உனக்கு தெரியாததா? என் பேச்சே கொஞ்சம் கரடு முரடா தான் இருக்கும். கொஞ்சம் முன்கோபமும் ஜாஸ்தி. தொழில்ல ஏகப்பட்ட முன்விரோதங்கள் இருக்கதான் செய்யுது. ஆனா இதுக்கு முன்னாடி இப்படி எதுவும் நடந்திருக்கா? இல்லம்மா, நம்ம கிட்ட அப்படிலாம் யாரும் வாலாட்ட மாட்டாங்கம்மா. நமக்கு கமிஷனர் வர இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். அதுக்காகத்தான் நம்ம ப்ராஜெக்ட் ரிலீஸ் பண்றப்ப எல்லாம் பெரிய பெரிய அதிகாரிகளை கூப்பிட்டு வச்சு பண்றோம். அப்படின்னா நீங்க சொல்றத பார்த்தா பழைய எதிரி யாரும் இருக்க முடியாது. யாராச்சும் ரீசெண்டா உங்ககிட்ட பிரச்சனை பண்ணவன் எவனாவது ஒருத்தர் செஞ்சிருக்கலாம்ல இத. நீங்க சொல்றதும் சரிதான் தம்பி. ஆனா ரேணுகா அக்கா இப்ப உங்ககிட்ட இருக்கிறது எல்லாருக்கும் தெரியுமா என்ன? நீங்க வேற யார்கிட்டயாவது சொன்னீங்களா? இல்லையம்மா, நான் யார்கிட்டயும் சொல்லவே இல்லையே. அவ நல்லபடியா வந்து சேர்ந்திருந்தான்னா ஊருக்கே விருந்து போட்டு விழா ஏற்பாடு பண்ணிருப்பேனே. ஆனா அவ என்ன யார் நீன்னு கேட்கிற அளவுக்குள்ள வந்து சேர்ந்தா. நான் எப்படிமா மூணாவது ஆளுகிட்ட இதை சொல்லி சந்தோஷப்பட முடியும்? என் ரெண்டாவது பொண்ணு நிசாவை தவிர வேற யாருக்குமே தெரியாதுமா. நீங்க யோசிக்க யோசிக்க சிரமம் தான் சார் வரும். இப்ப மல்லிக்கு யாரு எதிரின்னு சொன்னா டக்குன்னு ராஜின்னு ஒரே வார்த்தையில பதில் சொல்லிடலாம். ஆனா உங்களுக்கு அந்த மாதிரி சொல்ல முடியாதுல்ல. ராஜிக்கும் உங்களுக்கும் இப்ப டேர்ம்ஸ் எப்படி இருக்கு? மாப்பிள்ளைக்கு எதிராக கேஸ் போட்டேன்ல, அந்த டைம்ல வந்து என்கிட்ட பேசிட்டு இருந்தா. இப்ப அந்த கேஸ் முடிஞ்சதுல இருந்து ஒரு சின்ன மனஸ்தாபம் இருக்கதான் செய்யுது. வீடு தேடி வந்திருக்கா அவ. நிசா அவளை அசிங்கப்படுத்தி அனுப்பிட்டா போல. உன்னை என்ன பண்ற பாருன்னு சவால் விட்டுட்டு போனாமா. ஆனா அவளுக்கு இதை பத்தி தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லையாமா. இல்ல, நிறையவே வாய்ப்பு இருக்கு. இந்த அளவுக்கு போகல மல்லி, அதுவும் என்கிட்ட. ஆமா, இவரு பெரிய சூராதி சூரன், இவர்கிட்ட வரவே மாட்டாளாம். யோ, அவ விட்டா உன்னையே தின்னு செரிச்சிருவா. மோசமான ஆளு. பொம்பளை கதிரேசன்னு சொன்னா கூட தப்பு இல்ல. பொண்ண மாதிரியே தான். கடைசியா மல்லிகிட்ட ஒவ்வொரு விஷயத்திலயும் பல்பு வாங்கிட்டு நிப்பா. ராஜுக்கு இதெல்லாம் கை வந்த கலைதான்.
அவளுக்கு ஏதோ டவுட் வந்திருக்கு. நாங்க ஹாஸ்பிடல் போனத பத்தி தகவல் கிடைச்சிருக்கும் போல. அதனால ஆள் அனுப்பி இங்க என்ன நடக்குதுன்னு பார்க்க முயற்சி பண்ணியிருக்கா. அண்ணா ஞாபகம் இருக்கா? ஆ? நீங்க தனியா இருந்தப்ப கூட கணக்கு எடுக்கணும்னு ஒரு பொண்ணு வந்தால. ஆமா ஆமா ஆமா, நீ சொல்றதும் சரிதான். கரெக்ட். அதனாலதான் திரும்ப உறுதி பண்றதுக்கு ரஞ்சிதாவை அனுப்பி வச்சிருக்கா. ராஜிக்கு ரேணுகாக்கா நம்ம வீட்ல இருக்கிறது தெரிஞ்சிருக்கு. உங்களுக்கும் அவளுக்கும் ரீசெண்டா பிரச்சனைன்னு வேற சொல்றீங்க. அப்படி பார்த்தா இது அவளோட வேலைதான். ஐயோ மல்லி, அவ அப்படின்னா என் பொண்ணை தூக்கிட்டு போய் கொடுமைப்படுத்துவாளா? ஐயோ, நான் உங்களுக்கு துரோகம் பண்ண நினைச்சேன் பாரு. கடைசியில எல்லாம் என் தலைக்கே சுத்தி சுத்தி வருது. மல்லி, என்ன மன்னிச்சிருமா, என்ன மன்னிச்சிருமா. ஐயோ, என்ன நீங்க குழந்தை மாதிரி பதறாதீங்கப்பா. நம்ம போலீஸ் கிட்ட முதல்ல இதெல்லாம் சொல்லுவோம். அவங்க விசாரணையை கொண்டு போறதுக்கு ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி நேரங்கள்ல உணர்ச்சி வசப்படாம இருக்கிறது பெரிய விஷயம். முதல்ல நிதானமா என்ன செய்யணுமோ அதை செய்யலாம். ராஜி, அந்த ராஜி எப்படி என் பொண்ணை கொடுமைப்படுத்தான்னு தெரியலையே. ரேணுகா அம்மாடி, ஓ அப்பா உனக்கு சொத்து சேர்த்து வச்சதோட பாவத்தை சேர்த்து வச்சுட்டானே. ஐயோ ரேணுகா, நீ எங்கம்மா போன? ஐயோ அம்மாடி ரேணுகா, என்னால நீ கிடந்து அவஸ்தைப்படுறியே, உன்னை நான் தொலைச்சிட்டேனம்மா. என்னண்ணா எங்களை வர சொல்லிட்டீங்க? அவதாங்க வரலையே, நீங்க அங்க இருந்து என்ன கிழிக்க போறீங்க? பேசாம அவங்க வீட்டுக்கு போய் தூக்கிட்டோமா? ஏய் இர்ரா, இன்னைக்கு ஏன் வரல, என்னாச்சுன்னு ஒன்னும் புரியல. ஒருவேளை நம்ம பிளான் எதுவும் லீக் அவுட் ஆயிடுச்சான்னு தெரியல. அப்படின்னா நாம உஷாரா இருக்கணும். முக்கியமா சுடர் அங்க இருந்து காப்பாத்தணும். அவ மாட்டிக்கிட்டானா நாம எல்லாரும் கொத்தா மாட்டிக்குவோம். என்னண்ணா இப்படி பயமுறுத்துறீங்க? பயமுறுத்தல, எதுவும் ஆகாது. நான் இருக்கேன்ல. யாரோ ஒரு பொண்ணு இறங்குது. அண்ணா பொண்ணு சூப்பரா இருக்கு. ஆனா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. லூசு பையலே, நம்ம தூக்க பண்ண சுடற காடாது. அட ஆமால்ல. நம்மளோட எப்ப அவங்களுக்கு தெரிஞ்சது? நான் தான் ஒரு பேப்பர்ல இந்த அட்ரஸை எழுதி கொடுத்தேன். அட என்னன்னா நீங்க அப்படின்னா எங்களை எதுக்காக அனுப்புனீங்க? அவங்களே வர சொல்லிருக்கலாம்ல. அவ மேல யாருக்கும் சந்தேகம் வந்துடக்கூடாதுன்னு தான் இந்த கடத்தல் செட்டப். சுடர், வா 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 வா. உன்னை யாரும் ஃபாலோ பண்ணலையே? இல்ல, பண்றதுக்கு சான்ஸ் இல்ல. கறி கூட அவளுக்கு இந்தாங்க குடி. இல்ல, இதுக்கு மேல என்னால முடியாது ரகு. என்ன சொல்ற? அங்க இருக்கிறவங்க எல்லாம் நம்மள விட பெரிய தில்லுமுள்ளா இருக்குங்க. இதுக்கு மேல அங்க தாக்கு பிடிக்க என்னால முடியாது. என்ன வளர்ற? ஆமா ரகு, யாராச்சும் ஒரு ஆள் என் மேல சந்தேகப்பட்டா ஓகே. அங்க என்னடானா ஆள் ஆளுக்கு சந்தேக கண்ணோடவே பாக்குறாங்க. இவ வேற வந்துட்டாலே, இவளுக்கு என்ன பண்றதுன்னு பிளானோட சுத்துறாங்க. அப்படியா? அது நீயா நினைச்சுக்கிற? அவங்க ஏன் அப்படி நினைக்க போறாங்க? இல்ல ரகு, நல்லா கவனிச்சுட்டு தான் சொல்றேன். கதிரேசனுடைய பொண்ணு நிஷாவுக்கு நான் வந்ததே பிடிக்கல. பிடிக்கலையா? நான் விசாரிச்ச வரைக்கும் அவ அக்கா அக்கான்னு உசுர விடுவான்னு தகவல் வந்துச்சு. அவ உசுர விட்ட அக்காவுக்கு தான் அவ உசுர விடுவான். பொழைச்சு வந்த அக்காவை எப்படி காலி பண்ணலான்னு ஐடியா பண்ற லெவல்ல வெறியோட இருக்கான். என்னக்கா சொல்றீங்க? தனக்கு மட்டுமே சொத்தெல்லாம் கிடைக்கணும்னு அவ கனவுல இருந்திருக்கான். இப்ப நான் போய் சேர்ந்ததும் அவளுக்கு அள்ளு விட்டுருச்சு. என்னடா சொத்தெல்லாம் இவ வந்ததும் ஏதாச்சும் பிரச்சனையாச்சுன்னா
நமக்கு ஆபத்து வந்துருமேன்னு அவளுக்கு பயம். அது சரி, அதெல்லாம் இருக்கும் தானக்கா. வேற யாரு பிளானோட சுத்துறாங்கன்னு சொல்ற? கதிரேசன் என்னை எப்படியாச்சும் சரி பண்ணினோன்னு என்னை திருப்பி இழுத்துட்டு போய் மல்லி வீட்டுல டேரா போட வச்சிட்டான். ஆனா அவனுக்கு அங்க இருக்கிற யார் மேலயும் நல்ல அபிப்பிராயமே கிடையாது. நடிக்கிறான். அது மல்லி வீடும் கிடையாது, அவளுடைய பெரியம்மா வீடு. அங்க மனோகர்னு ஒருத்தன் இருக்கான். அவனுக்கு என் மேல டவுட் வந்துருச்சு. டவுட் வந்துருச்சா? என்ன சொல்ற? ஆமா, அவன் ஒரு அரகுற கேஸ். ஆனா அவனுக்கு தான் என் மேல டவுட் வந்திருக்கு. ஆனா இதுல நல்ல விஷயம் என்னன்னா, அவன் சொல்றத மத்த யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. அதனால என் வண்டி ஓடுது. அக்கா, இதெல்லாம் ஒரு விஷயமாக்கா? இதை தாண்டி இன்னொருத்தையும் இருக்கான். அவதான் மல்லியோட பெரியம்மா. பிசினஸ் அது இதுன்னு அவ பாதி நாள் வெளியே தான் சுத்திக்கிட்டு இருக்கான். அவ என்ன பார்த்ததுமே கடுப்பாயிட்டான். மல்லிக்கு நான் போட்டியா வந்துட்டேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். அவ ஃப்ரீ ஆயிட்டானா என்ன நொங்க எடுத்துருவா. அதான் சொல்றேன், சுத்தி சுத்தி பல முனை தாக்குதல் நடந்துகிட்டு இருக்கு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அதுக்கு இவ்வளவு நாள் உழைச்சதெல்லாம் போனா போகட்டும்னு விட்டுட்டு வர போறியா? அப்படியெல்லாம் சொல்லல. நாம உட்கார்ந்து பேசி ஒரு முடிவுக்கு வந்தாதான் இதெல்லாம் சரியா வரும்னு சொல்ல வந்தேன். நான் தனியா போய் ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சொல்றேன். இப்ப சொன்ன எல்லாத்தையும் விடவும் இன்னொரு பயங்கரமான சம்பவம் நடந்துச்சு. நீங்க அனுப்புன ஆளுங்கன்னு நினைச்சு வேற 2 பீஸுங்க பக்கத்துல போயிட்டேன். அவனுங்க ஒரு வண்டியில தூக்கி போட்டு என்ன கொண்டு போயிட்டானுங்க. பேசிக்கிட்டே இருக்க அமைதியா. இன்னைக்கு தூக்குனதெல்லாம் விஷயம் கிடையாது. நாளைக்கு டெண்டர் அலாட் ஆகுற வரைக்கும் அவ நம்ம கையில தான் இருக்கணும். அதான் இப்ப நமக்கு முக்கியம். புரிஞ்சுதா? புரிஞ்சுது மேடம். அவ எதுக்கு உன்னை கடத்தணும்? ஏதோ டெண்டர் கிண்டர்னு பேசிக்கிட்டு இருந்தா. எனக்கு ஒன்னும் புரியல. கதிரேசனை மிரட்டுறதுக்கு என்ன கடத்திருக்காங்க போல, அது மட்டும் புரிஞ்சுது. சரி, சாப்பிட்டியா? பசங்க விட்டு ஏதாவது வாங்கிட்டு வர சொல்லவா? இல்ல இல்ல, சாப்பாட்டுக்கெல்லாம் அங்க ஒன்னும் குறைச்சல் இல்ல. அதுவும் கதிரேசன் அங்க வந்ததுல இருந்து நல்லா வாங்கி போடுறான். ஆமா, இவ்வளவு சீரியஸான விஷயம் சொல்ற, கேஷுவலா அப்படியான்னு கேக்குற? சொல்றேன். நீ ராணி மகாராணின்னு மல்லி பேசினதை வச்சு எதிர்பார்ப்போட வந்த. ஆனா இங்க பார்த்தா அவ பிச்சைக்காரியா இருக்கா. எப்படியோ கதிரேசன் வீட்டுக்கு போய் சேர்ந்த. சரிடா, சூப்பர், இதுதான் வேணும்னு உக்காந்தா அங்க இருந்து கதிரேசன் திரும்பவும் மல்லி கும்பலோடவே உட்கார வச்சிட்டான். கதிரேசன் டப்பு பாத்தியா இருக்கானே, அவன் வீட்டுல இருந்தே பல்கான் நகை பணம் அடிச்சு செட்டில் ஆயிலான்னு ஒரு ஐடியா வந்துச்சு. இப்போ இங்க இருந்து என்ன பண்றதுன்னு தான் புரியல. சுடர், நீ நினைக்கிற மாதிரி கதிரேசன் சாதாரணமான பணக்காரன் இல்ல. அவன் ஒரு டெண்டர்ல கை வச்சானா கோடி கணக்குல பணம் நிக்கும். நீ சொன்னிய ராஜி, அவளும் இத கணக்கு பண்ணிதான் உன்னை தூக்கி இருக்கா. என்னது, கோடிலையா? அந்த தொக்கு மிஸ்ஸக்காரனை பார்த்தா அப்படி தெரியலையே. சும்மா கதை விடாத ரகு. சொல்லி இருந்தனா பேசாம அந்த ஆளுக்கு கணக்க போட்டு அப்புறமா அவனை போட்டு தள்ளி இருப்பேன். ஏய், வாய மூடு சுடர். எப்ப ஜோக் அடிக்கணும்னு தெரியாது உனக்கு? வெறும் பணத்துக்காக சொத்துக்காக மட்டும் உன்னை விஜய் பொண்டாட்டியா நடிக்க அனுப்பல. ஒரு தீக்கப்படாத கணக்கு ஒண்ணு பாக்கி இருக்கு. அதை நான் உன்னை வச்சுதான் தீக்கணும். தீக்க போறேன். ராஜேஸ்வரி கிட்ட இருக்கிறது விஜயோட சொத்து. அதையும் மீட்டு கதிரேசன் சொத்தையும் சேர்த்து எல்லாத்தையும் நம்ம கைக்கு கொண்டு வரணும். விஜயோட வைஃபாவும் கதிரேசனுடைய பொண்ணாவும் 2 சொத்தையும் இணைக்க போற பாலம் தான் நீ. புரியுது. ஆனா நாங்க தனியா எப்படி? நீ ஏன் தனியான்னு யோசிக்கிற? நாங்க எல்லாருமே உன் கூட தான் இருக்கோம். இது என்னோட கனவு ஆபரேஷன்.
நீ எப்ப என்ன செய்யணும், உன் புத்தி சுவாதனை எப்ப சரியாகணும்னு நான் தான் டிசைட் பண்ணுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.